கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விஜய பிரபாகரன் இதில் கலந்து கொண்டுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இருந்தால்தான் இதை உண்மையான நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க யார்? பெரிய பிசினஸ் மேனோ கோடீஸ்வரனோ யாரும் இல்ல. சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை. இன்னைக்கு ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும், ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்களா? சரி, கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்துல இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் பல்வேறு வகைகள்ல குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிந்தது. குறிப்பா பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, அதே போல் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக இதற்காக போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் தேமுதிக சார்பிலும் இன்றைய தினம் அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில இன்று காலை சம்பவம் நடந்த அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இதுல ஏராளமானவர்கள் போராட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள். சென்னையை பொறுத்த மட்டில் மட்டும் இன்று மாலை இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில வள்ளுவர் கோட்டத்துல தேமுதிகவினர் இன்றைய தினம் இந்த போராட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள். அதில் தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் இதற்கு பங்கேற்று தற்போது தொடர்ச்சியாக தொண்டர்களுடன் கண்டன முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. குறிப்பா சிபிசிஐடி விசாரணை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றாக சிபிஐ விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழகத்துல மதுவிலக்கு என்பது உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பா கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தேமுதிகவினர் தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கெடுத்திருக்கிறார்கள். நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.